ஒசூரில் வசித்து வரும் மருத்துவர் ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளாக கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார். செவிலியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கி சேவையாற்றும் மருத்துவரை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மராட்டிய மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் 78 வயதான விஜயகுமார் பர்னிக்கர். உலக சுகாதார மையத்தில் பணியாற்றிய இவர் ஓய்வுக்கு பிறகு ஏழைகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இலவச மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் உள்ள பேளூர் கிராமத்தில் கிளினிக் ஒன்றை தொடங்கிய விஜயகுமார் நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை பார்ப்பதோடு மாத்திரைகளையும் இலவசமாக வழங்கி வருகிறார். நடக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் நல்லா பார்க்குறாரு, அவர்கிட்ட போனீங்களன்னா இடுப்பு நல்லா நடக்கிற மாதிரி ஆயிருன்னு நாங்களும் பார்க்காத இடமெல்லாம் பார்த்துங்க, செலவு பண்ணாத இடத்துல எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டுங்க. இந்த நரம்பு நடக்க முடியாத ஒரு நிலமையில இருந்தது. இங்கே வந்தா பிறந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மருத்துவர் விஜயகுமாரிடம் தோல், நாள்பட்ட தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற நாள்தோறும் ஏராளமானோர் குவிகின்றனர். இவர் மூலம் குணமடைவோர் கூறும் தகவலை கேட்டு தேன்கனி கோட்டை மட்டுமின்றி அஞ்சட்டி, நாற்றாம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்புற மலை கிராமங்களில் இருந்தும் நோயாளிகள் வருகை தருகின்றனர். டாக்டர் கிட்ட ஒரு 3 வருஷமா இங்கே பார்க்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸு அண்ட் மெடிசனு ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகிக்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு இங்கே அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நல்லா ஆகி போச்சுன்னுட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷனே பண்ணுறாங்க டாக்டருக்கு. 2 பேரும் வெளிநாட்டில் வேலை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பென்ஷன் வருது. எனக்கு சொந்த செலவு ஒன்றும் இல்லை. அதான் என்ன இருக்குது என்கிட்ட அது கொடுத்துடல இவங்களுக்குன்னு, அதுக்காக பண்ணுறேன். நான் வச்சு என்ன பண்ணுறது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மருத்துவ சேவை மட்டுமே வழங்காமல் வயதான காலத்திலும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச டியூஷன் சொல்லிக் கொடுக்கும் மருத்துவர் விஜயகுமாரின் பெருந்தன்மையினையும் நோயாளிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.